கிறிஸ்துவலே மிகவும் பிரியமானவர்களே, 23/3/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பல்லாப்ப நாசமாச விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய அற்புதத்தின் கரம் இவரோடு இந்த நன்மை தரட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இந்த செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தகப்பனே. யாத்திராகமம் 23:27 படி எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பதாக செல்லும்படி செய்வேன் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா எப்போதும் உம்முடைய கிருபை இவரோடு இருக்கட்டும் தகப்பனே. உடைய நன்மையானது எப்போதும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 23/3/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை நன்மையினால் நீர் திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் தேசத்தில் இருப்பதாக பாராளுமன்ற தேர்தலில் தேவனுடைய நன்மைகள் உண்டாகட்டும். நல்லாட்சியை நீர் உறுதிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன். நல்ல தலைவர்களை தேசத்தில் தாங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.